இப்போ அந்த நெக்ஸ்ட் வந்து பிரிக்கில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்து 3 டாபிக் பார்த்துருப்போம். அது அடுத்து குவாலிட்டி ஆஃப் த பிரிக் அந்த டாபிக் பார்க்குறதுல, இதில் வந்து நார்மலாக வந்து ஒரு மேக்ஸிமம் லாட் ஆஃப் 50,000 பிரிக்ஸ் இருக்குன்னா, நம்ம நார்மலாக எவ்வளோ பிரிக் எடுக்கணும்? 50 பிரிக்ஸ் எடுக்கணும். ரேண்டமாக எடுக்கணும். அதை வச்சு நம்ம செக் பண்ணுவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதோட நல்ல வெல் பாண்டாக இருக்கா, டேபிள் மோல்டடா அந்த மாதிரி இருக்கான்னு சும்மா பார்க்குறது. இனிஷியலாக வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கணும். சும்மா மேனுவலாக எடுத்து பார்க்குற மாதிரி. ரெண்டாவது டைமென்ஷன் டெஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்குறது. இது மினிமமாக 20 நம்பர் ஆஃப் ஸ்பெசிமன் தேவை. இதில் இது மாதிரி ஸ்ட்ரெச்சர் வைஸ் இப்படி அடிக்கிடுவாங்க. அப்புறம் ஹெட்ரு இப்போ 19 cm by 19 cm அந்த மாதிரி வச்சு அடிக்கிடுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து இங்கே 9 cm ஹெட்ரு சைடு வச்சு, அப்புறம் ஹைட் வைஸ். ஸோ இந்த மாதிரி 3 ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு, இது அந்த ஐஎஸ் கோட் ப்ரொவிஷன் படி IS 10777 அந்த இது படி அந்த டாலரன்ஸ்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. நம்ம மாடுலர் பிரிக்கை மட்டும் எடுத்துகிட்டா போதும். ஓகேவா? 20 நம்பர் ஆஃப் பிரிக் எடுக்கணும். அதோட ரேஞ்ச் எப்படின்னு பாருங்கள். லென்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3800 ± 80. நார்மல் நம்மளுக்கு 19 பிரிக் இருக்கா, 19 பிரிக் இன்ட்டு 20 நம்பர்ஸ். ஸோ அதை போடும்போது நம்மளுக்கு என்ன வருது? 3800 வந்துடும். அதுலேருந்து ±80. ஓகேங்களா? அதே மாதிரி வித் ஹெட்ரு சைடு நம்ம வச்சோம்னா 99 வரும். 9 × 20 போடும்போது 1800 ±40. அதாவது என்ன, இது 19 mm வருது, 19 cm வருதுன்னா 80 mm கொடுப்பாங்க டாலரன்ஸு. 9 mm வருது அப்படின்னா, 9 cm வருதுன்னா 40 mm கொடுக்குறாங்க. ஸோ எவ்ரி 40 mm எவ்ரி 9 cm ஆல்மோஸ்ட் ஒரு இந்த சைடுக்கு 40 mm, 2 வாட்டி வருதுன்னா 40 mm. அதுமாதிரி ஹைட்டுக்குமே இந்த ரேஞ்ச். இந்த 3 மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம், என்ன அது அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அப்புறம் சவுண்ட்னஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம 2 பிரிக்கை வந்து தூக்கி போட்டு மோத விடும்போது மெட்டாலிக் ரிங்கிங் சவுண்ட் வருதா அப்படின்னா அதான் சவுண்ட்னஸ் டெஸ்ட்னு சொல்லுவோம். நம்ம நார்மலாக சவுண்ட்னஸ் அப்படின்னாவே நம்ம எக்ஸ்பான்ஷன் அந்த மாதிரி நினைப்போம். பட் இந்த இதில் பொறுத்த வரைக்கும் சவுண்ட்னஸ்னால் இதை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த மெட்டாலிக் ரிங் சவுண்ட் கேட்கணும். அப்புறம் ஸ்ட்ரக்சர் டெஸ்ட் அப்படின்னா அதை உடச்சி பார்க்கும்போது அதுக்குள்ளே எப்படி பெப்பிள்ஸ் மற்றபடி வாய்ட்ஸ் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுறது. அப்புறம் அப்சார்ப்ஷன் டெஸ்ட், இது கொஞ்சம் முக்கியமான டெஸ்ட்டு. வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட்டு. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 4 டைப் ஆஃப் கிளாஸ் சொன்னாலும், ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்னா 10 MPa அதிகமாக இருக்கணும், 20% வாட்டர் அப்சார்ப்ஷன். செகண்ட் கிளாஸ்னால் 7 அதிகமாக இருக்கும், 22%. தேர்ட்னா 5 MPa 23% வாட்டர் அப்சார்ப்ஷன். காமன் பிரிக், ஜம்மா பிரிக் அப்படின்னு சொன்னால் 4th கிளாஸ் பிரிக், அது 25% வாட்டர் அப்சார்ப்ஷன். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்துன்னு இதுக்கு வாட்டர் அப்சார்ப்ஷன் பிரிக்கோட ட்ரை பிரிக் எடுத்துக்கிறாங்க, அதோட வெயிட் எடுத்துருவாங்க. ட்ரை பிரிக் எடுத்துகிறாங்க, அது ஓவனில் வந்து 105 to 115 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணிவிட்டு அதோட வெயிட் எடுக்கிறாங்க, அது W1. ஓகேங்களா? அப்புறம் இந்த மாதிரி பீக்கரில் ஒரு 24 hours கோல்டு வாட்டரில் வச்சோம்னா, 2 தான் பண்ணுவாங்க. இது கோல்டு வாட்டர் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து 5 hour ஹாட் வாட்டர்னு சொல்லுவாங்க. இது 24 hour கோல்டு வாட்டரில் வைக்கிற டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் W2 எடுப்பாங்க. ஸோ இது W2 by இப்போ ரைஸ் ஆகிருக்கும் W2 by W1. அதுதான் வந்து எதை கொடுக்கும் உங்களுக்கு? அந்த எக்ஸ்ட்ரா இருக்குது W2 - W1, அந்த எக்ஸ்ட்ரா இருக்குது வாட்டர் அப்சார்ப்ஷன் கொடுக்கும். இது வந்து 20%. ஸோ இது வந்து 24 hour வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட். இதுலேயே 5 hour பாயிலிங் வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா 24 hour கோல்டு வாட்டரில் வைக்கிறோம்ல இந்த இடத்துல, அதுக்கு பிறகு என்ன பண்ணால் 5 hour பாயிலிங் பாயிண்டில் வச்சுருவாங்க. நல்லா ஆவி வர்ற அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணதில் வச்சுருவாங்க. அப்போதைக்கு W2 எடுத்துருப்பாங்க. அதுவும் இப்படி கால்குலேட் பண்ணால் நம்ம W2 - W1 / W1 எடுக்கும்போது அதுக்குரியதும் என்னது, அதுக்குரியது வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட் 5 hourன்னு சொல்லுவோம். ஸோ நார்மலாக வந்து அந்த 5 hour வைக்கும்போது வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஏன்னா அந்த ப்ராசஸ் ரொம்ப அக்சலரேட் பண்ணும். ஸோ அந்த ரேஷியோ அந்த ப்ராசஸ் வந்து அக்சலரேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ வாட்டர் அப்சார்ப்ஷன் எப்போ தான் அதிகமாக இருக்கும்னா 5 hour பாயிலிங் பாயிண்டில் தான் அதிகமாக இருக்கும் தேன் த 24 hour. 24 hour கோல்டு வாட்டரில் வைக்கிறது, 5 hour ஹாட் வாட்டரில் வைக்கிறேன். இந்த ரெண்டுக்குள்ள ரேஷியோ 24 hour வைக்கிறதுக்கும் வாட்டர் அப்சார்ப்ஷன் அட் 24 hourக்கும் வாட்டர் அப்சார்ப்ஷன் அட் 5 hour, இது ரெண்டுக்குள்ள ரேஷியோ வந்து சாச்சுரேஷன், ஐ திங்க் சாச்சுரேஷன் ரேஷியோ சம்திங், ஏதோ ஒரு சாச்சுரேஷன் ஃபேக்டர் சம்திங் ஒரு ஃபேக்டர் வரும், ஒரு இது வரும்னு நினைக்கிறேன். சாச்சுரேஷன் ரேஷியோன்னு நினைக்கிறேன். ஓகேவா?
இந்த வேல்யூ எப்போவுமே லெஸ் தென் 1ஆகவே இருக்கும். ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தால் நல்லது, டியூரபிலிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த வாட்டர் அப்சர்ப்ஷன் டெஸ்ட்டில் இது மட்டும் கிடையாது, அடிஷ்னலாக இருக்குது. 24 ஹவரில் பாயில் பண்ணலாம், 24 ஹவரில் கோல்டு வாட்டர் ஆர் 5 ஹவர் பாயிலிங் வாட்டர், ரெண்டுக்குமே வாட்டர் அப்சர்ப்ஷன் கண்டுபிடிக்கலாம். ரெண்டுக்குமே வாட்டர் அப்சர்ப்ஷன் கண்டுபிடிப்பாங்க. அது ரேஷியோ எடுக்கும்போது சாச்சுரேஷன் கோஎஃபிஷியன்ஸ், அந்த ரேஷியோ ஆர் கோஎஃபிஷியன்ஸ் ஒரு பேராமீட்டர் வரும். ஓகேவா? அண்ட் தென் கம்ப்ரசிவ் டெஸ்ட் இருக்குது. இது நம்ம சொன்ன ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் இருக்குது. இது இந்த கோடல் ப்ரொவிஷன் வந்து IS 3495 Part 5. அதில் அதோட ப்ரொசீஜர் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த கிரேடெல்லாம் சொல்லிட்டு IS 1077. ஓகேவா? அந்த கோடில் முன்னாடியே சொல்லியிருப்போம் கிளாஸஸ்லாம் 3.5 35. பட் அந்த ப்ரொசீஜர் சொல்லியிருக்க கோடு இருந்தது. இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பிரிக்ஸ் இம்மர்ஸ்ட் இன் வாட்டர். இந்த கம்ப்ரசிவ் டெஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பிரிக்ஸ் இம்மர்ஸ்ட் இன் வாட்டர், ஃபஸ்ட்டு பிரிக்கை தண்ணியில் வச்சிடுறாங்க. அப்புறம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் 1:3 அப்படின்ற ரேஷியோவில் அந்த ஃப்ராக் போர்ஷன் இருந்துச்சு, அந்த போர்ஷனில் வந்து அந்த சிமெண்ட் மாட்டரை ப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அது மேலே வந்து கன்னி பேக்கை வச்சு ஒரு 24 ஹவர்ஸ் அதிலே அப்படியே ஈரப்பதத்தோடு வச்சுருவாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து 24 ஹவர் அது, ஏன்னா அது வந்து செட் ஆகணும்ல, அதுக்காக கன்னி பேக்ஸை வச்சு கொஞ்சம் க்யூரிங் டைம்ன்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்னா, அந்த பிரிக்கை எடுத்துகிட்டு ஒரு 3 டேஸு வாட்டர்லேயே போட்டு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிடுறாங்க. 3 டேஸ் வாட்டரில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம யூடிஎம் மிஷினில் இருக்கு இல்லைங்க, கம்ப்ரஷன் டெஸ்டிங் மிஷின், அதோட கெப்பாசிட்டி சொல்லும்போது 40 MPa பெர் மினிட்டுக்கு. ஸோ 14 Nm/mm² வந்து அப்ளை ஆகும் பெர் மினிட்டுக்கு. அந்த டெஸ்டிங் மிஷினில் வச்சு நம்ம வந்து லோடு கொடுக்குறோம். லோடு கொடுக்கும்போது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்றது தான் லோடு, மேக்ஸிமம் லோடு டிவைடட் பை ஏரியா. எந்த ஏரியாவில் வச்சு நம்ம அங்கே கிராஸ் செக்ஷன் ஏரியா போகலாம், அந்த ஏரியா எந்த ஏரியாவில் நம்ம லோடு அப்ளை பண்ணுற லோடு, ரெண்டு ரேஷியோ தான் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? வேணும்னா லோடு பை ஏரியா ஓகே, பட் இதில் வந்து 3 ஹவர்ஸ் வாட்டர் பாத்தில் இருக்கணும் அப்படின்றது இங்கே சொல்ல தெரியணும். 1:3 அப்படின்ற ரேஷியோவில் நம்மளுக்கு வந்து மேலே ஃப்ராகை வந்து ஃபில் பண்ணி கன்னி பேக் போட்டு 24 ஹவர்ஸ் அப்படியே வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தண்ணியில் 3 டேஸ் போட்டு தான் எடுத்து பண்ணணும். இது கோடல் ப்ரொவிஷன் படி இருக்கிறது. அப்புறம் எஃப்ளோரசன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எஃப்ளோரசன்ஸ் டெஸ்ட் வந்து வெளில ஒயிட் பேச்சஸாக படம்லாம் அந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 25 mmக்கு ஒரு பவுல்மாக எடுத்து அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு இந்த பிரிக்கை வந்து வெர்டிக்கல் நிற்க வச்சுருவாங்க. ஓகேவா? இதில் வந்து தண்ணி ஃபுல்லாக அது பூரா அப்சர்வ் ஆக அது என்ன ஒயிட் பேச்சஸாக டெவலப் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு 25 mm ஊற்றுவாங்க, அது ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகிரும். அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் 25 mm ஊற்றுவாங்க. எவ்வளோ தூரம் வந்து அதில் ஒயிட் பேச்சஸ்லாம் வந்து டெபாசிட் ஆகுது அப்படின்னு பார்ப்பாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு 5 கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த கோடும் நல்லா பார்த்துக்குங்க. 3495 நெல் எதுவுமே இல்லை அப்படின்னா நெல் ஒரு நல்ல குவாலிட்டியான பிரிக்னு அர்த்தம். ஸ்லைட் அப்படின்னா அப் டு 10% இருந்தால் ஸ்லைட்டு, அந்த ஏரியா அந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் 10% ஏரியா கவர் ஆயிருந்தால் ஸ்லைட். 10 to 50% ஏரியா இருந்தால் மாட்ரேட் எஃப்ளோரசன்ஸ். மோஸ்ட் எஃப்ளோரசன்ஸ் எதனால் நடக்கும், ஆல்கலிஸ் இருக்கிறதுனால. ஹெவி அப்படின்னா மோர் தென் 50%. சீரியஸ் அப்படின்னா அது ஈஸியாக அதுவே பவுடர் ஆகிட்டு நல்லா திட்டு உடஞ்சி இருந்திருக்கும். அது அந்த மாதிரி இருக்குது தான் வெரி சீரியஸ், அது சுத்தமாகவே நாட் அலவுடு. ஹெவி டெபாசிட் ஆஃப் சால்ட்ஸ் அக்கமுலேட் பை பவுடரிங் ஆர் ஃப்ளாக்கிங் ஆஃப் த எக்ஸ்போஸ்டு சர்ஃபேஸ், எல்லாம் கரைஞ்சிருக்கும் கொஞ்சம் சர்ஃபேஸ்லாம், அதை சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து எஃப்ளோரசன்ட் டெஸ்ட்டில் வந்து அந்த ரேஞ்ச் வந்து ஒரு சொல்லியிருக்காங்க. 10 to 50% அப் டு கிளாஸ் 12.5 சொல்கிறோம். கோடல் ப்ரொவிஷன் பட் 12.5 MPa இருந்தது. அந்த அப் டு அது வரைக்கும் எவ்வளோ இருக்கணும்னா 10 to 50%. ஃபார் ஹையர் கிரேடாக இருந்துச்சு, அதோட ஹையர் 12.5 அதிகமாக இருந்தால் 10% தான் இருக்கணும். 10% சர்ஃபேஸ் ஏரியா தான் இருக்கணும். இது சிம்பிளி அதோட கேட்டகரி பண்ணுற மாதிரி. பட் இது எப்படி கிரேடோட கோரிலேட் பண்ண கிளாஸோட கோரிலேட் பண்ணுறாங்கன்னா, மோர் தென் 12.5 MPa இருந்துச்சுன்னா 10% தான் இருக்கணும், அதாவது ஸ்லைட்டாக தான் இருந்திருக்கணும். இது வந்து மோர் தென் 12.5 கிரேடாக இருந்துச்சுன்னா. லெஸ் தென் 12.5 அப்படின்னா நம்மளுக்கு எது வரைக்கும் போய்க்கலாம் அப்படின்னா மாட்ரேட் வரைக்கும். ஸோ மாட்ரேட்டுன்றது நம்மளுக்கு வந்து லெஸ் தென் 12.5 கிளாஸு அலோடு. மோர் தென் 12.5 கிளாஸுக்கு ஸ்லைட்டு ஆர் நெல் அந்த மாதிரி தான் இருக்கணும் நம்மளுக்கு. டஃப்னஸ் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு 1 மீட்டர் ஹைட்டில் நம்ம அந்த பிரிக்கை தூக்கி போடும்போது அது உடையாமல் இருக்கணும், அதான் டஃப்னஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஹார்ட்னஸ் அப்ரேஷன் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த சர்ஃபேஸ் இருக்குன்னா அதை நம்ம வந்து நம்ம நெயிலை வச்சு நம்ம மேலே ஸ்க்ராட்ச் பண்ணும்போது அதை நெயிலோட இம்ப்ரெஷன் எதுவுமே விழுகலை அப்படின்னா அது நல்ல பிரிக்குன்னு அர்த்தம். அது ஹார்ட்னஸ் ஆர் அப்ரேஷன் டெஸ்ட்.
அல்கலி டெஸ்ட் அப்படின்னு என்னென்னா, ஒரு வாட்டரில் வந்து நம்ம 24 ஹவர்ஸ் ஊற வச்சதுக்கப்புறம் அதில் எஃப்ளோரசன்ஸ் ஸ்டெயினிங் எதுவுமே ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அதை அல்கலி இல்லை, அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஆல்மோஸ்ட் இது ரெப்ளிகேட் வந்து எஃப்ளோரசன் டெஸ்ட்டை. தென் வார்ப்பிங் டெஸ்ட். இந்த நம்ம பிரிக்கை வந்து பர்ன் பண்ணும்போது லென்த்து ஸ்ரிங்க் ஆகும், அது கான்கேவ் ஷேப்பில் இதுமாதிரி கொஞ்சம் ஸ்ரிங்க் ஆகும், லென்த் வந்து ஸ்ரிங்க் ஆகும். அதை மெஷர் பண்ணக்கூடியது வந்து இந்த மாதிரி வார்பேஜ் டெஸ்ட்டுக்கு இது ஒரு வார்பேஜ் காஜுன்னு சொல்லுவோம். இந்த சைஸ் வந்து 60/15/15 cm யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு டிவைஸ் ஒன்று இருக்குது. அதோட ஸ்ரிங்கேஜ் இது எவ்வளோ லென்த் ஸ்ரிங்க் ஆகிருக்கு, எவ்வளோ கான்கேவாக, எவ்வளோ ஸ்ரிங்க் ஆகும்போது எவ்வளோ கான்கேவ் இருக்குது, கான்கேவ் வார்பேஜ், கான்வெக்ஸ் வார்பேஜ் எவ்வளோ அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே எதில் கவர் ஆகுதுன்னா பிரிக்கோட டெஸ்ட்டு. இதில் மேஜர் என்ன டெஸ்ட்டு, பிரிக்குன்னு எடுத்துகிட்டோம்னா அதோட டைமென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு அரேஞ்ச் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அப்புறம் பிரிக்கை வந்து 2 பிரிக்கை தூக்கிட்டு மெட்டாலிக் சவுண்ட் வருதான்னு பார்க்கணும். இது சவுண்ட்னஸ் டெஸ்ட்டு. அப்புறம் வாட்டர் அப்சர்ப்ஷனில் சொல்கிறோம் அப்படின்னா அது தண்ணிக்குள்ளே வச்சு பார்க்கும்போது எவ்வளோ தண்ணி அப்சர்வ் பண்ணுதுன்னு பார்க்குறது. 24 hour 5 hour பாயில் பண்ணும்போது எவ்வளோ தண்ணி அப்சர்வ் பண்ணுதுன்னு பார்க்குறது. கம்ப்ரெஷன் டெஸ்ட் மிஷினில் போய் நம்ம அது மேலே ஃப்ராக் போர்ஷனில் மட்டும் சிமெண்ட் மார்க்கரை வச்சுட்டு தண்ணியில் மூழ்க வச்சு எடுத்து அப்புறம் வந்து கம்ப்ரெஷன் டெஸ்ட் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி கிளாஸ் இருக்குது. எஃப்ளோரசன் டெஸ்ட்லாம் தண்ணியை வந்து 25 mm வந்து நம்ம தண்ணி ஊற்றும்போது அந்த தண்ணியை உறிஞ்சு அதில் ஒயிட் டெபாசிட்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்குறோம். அது வச்சு ஸ்லைட் கேட்டகரிக்குள்ளே இருக்கணும். ஹையர் கிரேடாக இருந்துச்சுன்னா 12.5 மேலே இருந்துச்சுன்னா, லோவர் கிரேடாக இருக்குன்னா மாடரேட் போர்ஷனுக்குள்ளே தான் இருக்க முடியும். டஃப்னஸ் அப்படின்னா 1 மீட்டர் ஹைட்டில் விழுகும்போது உடையாமல் இருக்கணும். ஹார்ட்னஸ், நெயில் வச்சு நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணும்போது நோ இம்ப்ரெஷன். அப்புறம் வார்பேஜ் டெஸ்ட், லென்த் வந்து ரெடியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த டெஸ்ட்டில் இருந்து கொஸ்டினை மோஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும். அப்புறம் வந்து டிஃபெக்ட்ஸ் ஆஃப் பிரிக். நம்ம பிரிக் மேனுஃபேக்சர் பண்ணுறது என்னென்ன டிஃபெக்ட்ஸ் வரும், ஓவர் பர்னிங். பார்த்துங்க, இந்த மாதிரி ஓவர் பர்ன் ஆகுது, கருப்பு நேரம் வந்துடும். அந்த மாதிரி அதுவும் பில்டிங் ஆனது கிடையாது. அண்டர் பர்ன் பிரிக்ஸ், அது வந்து இப்போ பிரிக்கு பர்ன் ஆகிட்டு நம்ம ஈஸியாகவே அந்த போர்ஷன் வந்து சாலிடாக மாறாது, விட்ரிஃபிகேஷன் நடக்கல, அந்த அளவுக்கு மாற இருக்காது, ஈஸியாகவே உடஞ்சி வந்து சில்லாக வெளியே வந்துடும். ஸோ அது அலோடு கிடையாது. அப்புறம் பிளாக் ஹோல், அதை உடச்சி பார்க்கும்போது இந்த கருப்பு கலரில் இருந்திருக்கும். அது வந்து மோஸ்ட் ஆஃப் அந்த எர்த்தன் மேட்டரில் வந்து பிட்டுமினஸ் மேட்டர் இருந்ததுனால, பிட்டுமினஸ் கண்டென்ட் ஏதாவது இருந்துருந்துச்சுன்னா, கார்பன் ரிலேட்டட் பிட்டுமினஸ் கண்டென்ட் இருக்கனால வரக்கூடியது பிளாக் ஹோல். அப்புறம் செஃப் அப்படின்னா, செங்கல் சூழலில் வந்து பர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போதைக்கு மழை பெஞ்சிச்சு அப்படின்னா, டிஃபர்மேஷன் ஆஃப் த ஷேப் ஆஃப் த பிரிக் காஸ்ட் பை த ரெயின் வாட்டர் ஃபாலிங் ஆன் த ஹார்ட் பிரிக். அதனால் அது கொஞ்சம் ஈஸியாகவே உடஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அந்த கொஞ்சம் டீஃபார்ம் ஆகிருக்கும் அந்த ஷேப்பு. அந்த மாதிரி இருக்கிறது செஃப் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சூடாக இருக்கிறதில் மழை தண்ணி படும்போது அதோட ஷேப் வந்து டீஃபார்ம் ஆகிருக்கும், அது செஃப். அப்புறம் செக்ஸ் ஆர் கிராக் அப்படின்றது நார்மலாக அந்த கிராக். ஓகேங்களா? அந்த மாதிரி கிராக் இருக்கிற பிரிக்லேயே அதை செக்ஸ்ன்னு சொல்லலாம், கிராக்குன்னு சொல்லலாம். ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறது அயன் சல்ஃபைட் இருந்துச்சுன்னா அது டெரிட்டரியஸ் சப்ஸ்டன்ஸ் முன்னாடி பார்த்தோம். அயன் பைரைடு தான் டெரிட்டரியஸ். ஸோ அயன் சல்ஃபைடில் இருந்துச்சுன்னா அந்த பிரிக் நல்லா பர்ன் ஆனதுக்கப்புறம் டாட்டாக பிளாக் கலர் மாதிரி இருக்கும். அது பேர் ஸ்பாட்ஸ். ஸோ அதனால் மேசன்ட்ரி ஒர்க்கு அந்தளவுக்கு எக்ஸ்போஸ்டு மேசன்ட்ரி ஒர்க்கு அந்தளவுக்கு சூட்டபிள் கிடையாது. தென் பிளிஸ்டர் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மாதிரி உப்பி வரதில்ல, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் பிளிஸ்டர்னு சொல்லுவோம். அந்த பிரிக்கே வந்து கொப்புளமாய் வர்றது, அது உப்பி வந்துடுறதுக்கு பேர். அது ஜென்ரலி காஸ்ட் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் சீவர் பைப்ஸ் அண்ட் ட்ரைன் டைல்ஸ் டியூ டு ஏர் இம்ப்ரெஷன்மெண்ட் டூரிங் த மோல்டிங். அந்த பிரிக்கில் வந்து நம்ம மோல்ட் பண்ணும்போது ஏர் இது இம்ப்ரெஷன் ஆகிருந்துச்சு அப்படின்னா, மோல்ட் பண்ணும்போது அந்த கேப் ஃபுல்லாகவே நல்லா ஃபில் பண்ணியிருக்கணும். அப்போதைக்கு சம் ஏர் ட்ராப்பிங் ஏதாவது இருந்துச்சுன்னா மோஸ்ட்டாக இது நடக்கும். ஸோ பிளிஸ்டர்னா உப்பி இருக்கிறது, அந்த மாதிரி சொல்கிறது. மோஸ்ட்டாக அந்த சீவர் லைன், டைல் ட்ரைன், அண்டர் கிரவுண்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த இதுகளில் அது மேஜராக இந்த இதை நம்ம பார்க்கலாம். லேமினேஷன் அப்படி சீட்டை அப்படி உறிஞ்சிட்டு வர்றது இருக்கும்ல, அது லேமினேஷன். அப்புறம் ஸ்பேலிங், அதுமாதிரி ஒரு சம் போர்ஷன் வந்து கட்டாயிடு இருக்குது, ஸ்பேலிங் ஆஃப் இது. ஸோ இதில் மேஜராக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இந்த ஸ்பாட்னு எதனால் வந்துச்சு, அயன் சல்ஃபைடு. செஃப் அப்படின்றது என்ன, ரெயின் வாட்டர் விழுகிறனால பர்ன் ஆகிட்டு இருக்குது, ரெயின் வாட்டர் விழுகும்போது. பிளாக் ஹோல்னா பிட்டுமினஸ் கண்டென்ட்னால. பிளிஸ்டர் அப்படின்னா இந்த டைல் ட்ரைனேஜ் சீவர் அதுகளில் வந்து ஏர் இம்ப்ரெஷன்மெண்ட் நடக்கும்போது அது உப்பிட்டு வரும், அந்த மாதிரி சொல்கிறது. அப்புறம் மற்றதெல்லாம் ஸ்பாலிங்னா வந்து ஒரு இர்ரெகுலர் போர்ஷனாக இருக்கக்கூடியது, அது கட் ஆயிரும். ஓகே, இதுவும் ஓகே தான் நினைக்கிறேன்.
தென் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லும்போது இது அதில் முக்கியம் கிடையாது, சும்மா தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ரவுண்ட் எண்டட் பிரிக் ஓகே, புல் நோஸ் ஒரு சைடு அப்படி இருந்தால் புல் நோஸ், 2 சைடு இருந்தால் டபுள் நோஸ் தான் வரும். இந்த மாதிரி ஒரு எண்டு மாதிரி இருந்துச்சுன்னா காண்ட் பிரிக், டபுள் காண்ட், இந்த மாதிரி ஷார்ப் கட்லாம் இருந்தால் காண்ட்ன்றாங்க. இது மாதிரி கருவடாக இருந்துச்சு அப்படின்னா சில இடத்துல நம்ம அந்த டெக்கரேஷன் ஒர்க்லாம் கார்னைஸ் பிரிக் யூஸ் பண்ணுவாங்க. காம்பஸ் பிரிக்கு டேப்பர்டாக இருக்கும், அது பேர் காம்பஸ் பிரிக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடியது காம்பஸ் பிரிக்கு. அப்புறம் வந்து காப்பிங் பிரிக் நம்ம பேரப்பெட்டில் மேலே யூஸ் பண்ணுவோம்ல, அதில் யூஸ் பண்ணக்கூடிய பிரிக்கு இந்த மாதிரி காப்பிங் பிரிக். அப்புறம் சேனல் பிரிக், சீவர் ட்ரைன், இது எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கருவடாக அப்படியே இருந்திருக்கும். இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்லாம் அந்த பிரிக்லாம் இருக்குது அப்படின்றது தான். பட் புல் நோஸ் வேணால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சைடு கருவடாக இருந்தால் புல் நோஸ், 2 சைடு இருந்தால் டபுள் புல் நோஸ், இது மட்டும்தான் எதிர்பார்க்கலாம். அப்படி கார்னைஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். தென் பிரிக்கோ டைப், இது இங்கே பார்க்க வேணால் இது கீழே கொடுத்துருக்கோம், பார்த்துக்கலாம். ஸ்பெஷல் டைப் ஆஃப் பிரிக். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம எடுத்தோன்னா ஹெவி டியூட்டி பிரிக்குன்றது கிளாஸ் 400 to 450, அதாவது 40 மெகா பாஸ்கல்ல இருந்து 400ன்னு புதுசாக சொல்கிறோம் பிரிக்கு. நம்ம 35 தானே சொன்னோம், இது வந்து 400ன்னு சொல்கிறோம். இப்போ 400ன்னா அது 40 மெகா பாஸ்கல். 45னா 45 மெகா பாஸ்கலோட அதிகமாக இருக்காது. ஸோ இது ரெண்டும் ஹெவி டியூட்டி பிரிக்குன்னு சொல்லுவோம். இது நல்லாவே லோடு எல்லாம் எடுக்கும். பிரிட்ஜ் இது மாதிரி முக்கியமான ஸ்ட்ரக்சர்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் எஃப்ளோரசன்ஸ் இருக்கக்கூடாது, வாட்டர் அப்சர்ப்ஷன் 10% இருக்கணும். ஸோ இது வந்து இதோட டாலரன்ஸ் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுக்கலாம், இல்லாட்டி விட்டுலாம், பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து ரெண்டாவது பர்ன்ட் கிளே பெர்ஃபரேட்டட் பிரிக். நம்ம படிச்சது பர்ன்ட் கிளே பிரிக் தான், பட் இது பெர்ஃபரேஷன் இருக்குது. பர்ன்ட் கிளே பெர்ஃபரேட்டட் பிரிக். இதில் வந்து அந்த பெர்ஃபரேஷன் ஏரியா மட்டும் பார்த்துங்க, இது கொஞ்சம் முக்கியம். 30 to 45% இந்த ஃபேஸ் ஏரியாவில் 30 to 45% ஏரியா வந்து பெர்ஃபரேஷன் இருக்கணும். ஈச் பெர்ஃபரேஷனோட சர்ஃபேஸ், ஈச் பெர்ஃபரேஷன் வந்து ஏரியா வந்து 500 mm² இருக்கணும். கொஞ்சம் முக்கியம். இது வந்து இதுதான் டிஃபரன்ஷியேட் பண்ணுது. ஸோ எவ்வளோ ஏரியா கவர் பண்ணால் 30 to 45% ஃபேஸ் ஏரியாவில் அந்த பெர்ஃபரேஷன் இருக்கணும். ஈச் ஆஃப் ஏரியா ஆஃப் ஈச் பெர்ஃபரேஷன் ஷுட் நாட் பி மோர் தென் 500 mm². இது வந்து பார்ட்டிஷன் வால் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே. கம்பர் ஸ்ட்ரென்த் 7 மெகா பாஸ்கலோட கம்மியாக இருக்கணும். வாட்டர் ஆப்ஷன் 15. ஓகே. பர்ன்ட் கிளே ஹாலோ பிரிக், இது பெரிய ஹாலோ பிரிக். ஓகேங்களா. இது வந்து கேவிட்டி வாலில் யூஸ் பண்ணுவாங்க, ரைட். கேவிட்டி வால்னால் வாலுக்கு இடையில யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்டாக காம்பவுண்ட் வால்களில் ஹீட்டு சவுண்டு தான் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் இது காம்பவுண்ட் வாலில் இது ஹீட்டு இது சவுண்டெலாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா ஏர் வந்து ட்ராப் ஆகும்போது ஹீட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பர்ன்ட் கிளே ஹாலோ பிரிக். அந்த ஹாலோ பிரிக்குமே இங்கே இருக்குது பாருங்கள், அந்த ப்ரொவிஷன்ஸ் இந்த இதில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த total of holes which need not be small maybe exceed 25%. 25 ஹோலோட ஏரியா வந்து more than 25% of volume of the brick. These have 1/3 of the weight of the normal brick and நார்மல் பிரிக்கை விட, நார்மல் பிரிக் 3 kg இருக்கும் நார்மலாக, அதை விட இதில் 1/3 weight தான் இது இருக்கும். இது எவ்வளோ வால்யூமே இது ஆக்குபை பண்ணுதுன்னா 25% ஆஃப் த வால்யூம் வந்து ஆக்குபை பண்ணுது. ஓகே. may exceed which need not be small, may exceed 25% of the volume of the brick. அந்த ஹோல் வந்து more than 25% of வால்யூம் இதுவே அந்த ஹோலே ஆக்குபை பண்ணலாம். ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸ் மாதிரி தெரிஞ்சுங்க. ஸோ 1/3 ஆஃப் வெயிட் இருக்குன்றது ஒன்று சொன்னேன். இந்த ஹோல் ஏரியா வந்து 25% ஆஃப் டோட்டல் வால்யூம். தென் நெக்ஸ்ட் இது கொஞ்சம் முக்கியம். ஹெவி டியூட்டி பிரிக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது ஓகே தான். பெர்ஃபரேட்டட் பிரிக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெர்ஃபரேட்டர்னா அது ஃபயர் கிளே பிரிக்கு, ரிஃப்ராக்டரிஸில் நல்லா ஹீட்டை வந்து நல்லா சஸ்டெயின் பண்ணி அது இருக்கணும். ஸோ அதனால் நம்மளுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் அலுமினா கண்டென்ட்டு ரொம்ப கண்டிப்பாக அதிகம் இருக்கணும். அலுமினா அண்ட் சிலிக்கா கண்டென்ட் போத்துனே சொல்லியிருக்காங்க. பட் அலுமினா கண்டென்ட் ரொம்பவே ஹையராக இருக்கணும். லைம் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்கணும். வாட்டர் அப்சர்ப்ஷன் பாருங்கள் 4 to 10 டிகிரி செல்சியஸ் தான். இவ்வளோ டெம்பரேச்சர் 1700 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அது வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்புறம் வந்து இதில் 3 டைப்ஸ் ஆசிட் பிரிக், இது முக்கியம், பேசிக், நியூட்ரல், 3 டைப் ஆஃப் பிரிக்குன்னு சொல்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ் பொறுத்து வெரி ஆகும். ஸோ இது ஆசிட் பிரிக்கை ஃபயர் பிரிக்குன்னு சொல்லலாம். ஃபயர் பிரிக்குன்றது ஆசிட் பிரிக் கேட்டகரியில் வரும். சிலிக்கா பிரிக்குன்றது ஆசிட் பிரிக் கேட்டகரியில் வரும். பேசிக் பிரிக் அப்படின்னா மேக்னசைட் பிரிக்கை வந்து பேசிக் பிரிக் ரெடி பண்ணுறது மேக்னசைட் பிரிக்னு சொல்லலாம். அதில் ரெடி பண்ணுறதுக்கு மேக்னசைட், டோலமைட் பிரிக், பாக்சைட் பிரிக், இந்த 3 பிரிக்குமே எந்த பேசிக் பிரிக்கில் வரும். நியூட்ரல் பிரிக் எதை சொல்கிறோம் அப்படின்னா
குரோம் பிரிக், குரோம் மேக்னசைட் பிரிக், ஸ்பைனல் பிரிக், ஃபோஸ்டரைட் பிரிக், இதெல்லாம் இது. ஸோ அது மேட்ச் ஃபார்மில் கேட்பாங்க. மோஸ்ட்டாக வந்து இந்த சிலிக்கா பிரிக்கிறது அடிக்கடி வரும். இந்த மேக்னசைட் பிரிக்கு கேட்கறது வாய்ப்பு. அப்புறம் குரோம் மேஜர், அது 3. ஆசிட்னா சிலிக்கா, மேக்னசைட்னா பேசிக், நியூட்ரல் பிரிக்னா குரோம் பிரிக். ஸோ மற்றெல்லாம் கொஞ்சம் ஆனால் பார்த்துக்கணும். மேக்னசைட் பிரிக்கில் MgSeO இருக்குது. டோலமைட்டில் மெக்னீஷியம் கார்பனேட் ப்ளஸ் கால்சியம் கார்பனேட், அந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஸ்பைனல் அப்படின்னா மெக்னீஷியம் ஆக்சைடு ப்ளஸ் அலுமினா Al2O3 அலுமினியம் ஆக்சைடு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ரைட்டாக அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இதை எழுதும்போது கரெக்டாக எழுதிக்கணும். இது கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின், ஐஎஸ்ல அடிக்கடி வரும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் அது. அப்புறம் ஆசிட் ரெசிஸ்டன்ஸ் பிரிக், அதுக்கு தனியாக கோடெலாம் இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். இது கெமிக்கல் பிளான்ட்ஸ், சேம்பர் லைனிங் அதெல்லாம் இது கொடுக்கக்கூடியது. ஸோ அதை பற்றி வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து 2% தான். அதில் 2 கிளாஸ் சொல்கிறாங்க. 2% அதிகமாக இருக்கக்கூடாது, 4% அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு. அப்புறம் சீவர் பிரிக் தெரியுது, பேர்லேயே வருது. பாண்டு கிளே, சோலிங் பிரிக். இன்னும் நடப்பாதை போகிறோம்னா அதில் போகிற சோலிங் பிரிக்னா அந்த வீட்டு முன்னாடி நடந்து போகிற, கீழே நடந்து போகிறோம், அந்த பிரிக்கை சோலிங் பிரிக்னு சொல்லுவாங்க. பாண்டு கிளே, பேவிங் பிரிக், பேவிங் இது முக்கியம். பேமெண்ட்டாக இருந்துச்சு, நம்ம அதில் வியரிங் வந்து அதிகமாக நடக்கும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறது அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், சொல்லி தெரிஞ்சிச்சுங்க. ஸோ அலுமினியா கண்டென்ட் அதிகமாக இருக்கும் எதில் அப்படின்னா டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கணும்னா, டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ட் பண்ணோம்னா, வியரிங் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அப்ரேஷன் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கணும், அயன் கண்டென்ட் அதிகப்படுத்தணும். அப்புறம் வந்து பவுண்ட் கிளே ஃபேஸிங் பிரிக், அந்த ஃபேஸிங் டைரக்ஷனில் வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரிக் இருக்குது. ஸோ மேஜராக நம்ம தெரிஞ்சுக்கிறது ரெஃப்ராக்டிவ் பிரிக் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஹெவி டியூட்டி பிரிக்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபார் இதில் கொஞ்சம் முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த 2 வீடியோலையும் ஓவராலாக கவர் பண்ணியிருப்போம். ஓகே.